ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மல்வத்து மற்றும் அஸ்கரிய மகாநாயக்க தேரர்களை சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே இவ்வாறு கூறப்பட்டார். கண்டிக்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி முதலில் மல்வத்து மகாவிகாரைக்கு சென்று மகாநாயக்க தேரர் திப்பட்டுவாவை சிறு சுமங்கல தேரரை சந்தித்து அவரது சுக நலன்கள் தொடர்பில் கேட்டறிந்தார். தற்போதைய அரசியல் நிலைமைகள் ஜனாதிபதியின் இந்திய விஜயம் தொடர்பில் மகாநாயக்க தேரர்களுடன் குறுகிய கலந்துரையாடலிலும் ஜனாதிபதி ஈடுபட்டார். அதன் பின்னர் மகா சங்கத்தினர் ஜனாதிபதிக்கு பிரித்து பாராயணங்களை ஓதி ஆசீர்வாதம் வழங்கினார். அதனையடுத்து அஸ்கரிய மகாவிகாரைக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அஸ்கரிய பீடத்தின் மகாநாயக்கர் வரக்காகொட ஞானரத்ன தேரரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். மகா சங்கத்தினர் அதன்போது ஜனாதிபதிக்கு பிரித்து ஓதி ஆசீர்வாதம் வழங்கினார். ஜனாதிபதி அங்கிருந்து வெளியேறிய போது ஊடகவியலாளர்கள் முன்வைத்த கேள்விகளுக்கும் பதிலளித்தார். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனு கோரப்பட்டது. அதன்போது காணப்பட்ட சில கட்சிகளும் இப்போது இல்லை. கூட்டணி இணைந்தது. அந்த கூட்டணியும் பிளவுபட்டுள்ளது. வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய வேட்புமனுக்களை கோர வேண்டும். கடந்த அமைச்சரவையில் தீர்மானங்களை பெற்று வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கான சட்டத்தை தயாரித்துள்ளோம். ஜனவரி மாதத்தில் அதனை பார்லமென்றில் சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளோம். அந்த சட்டமூலத்தின் பின்னர் மீண்டும் வேட்புமனுக்களை கோரி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும். மாகாண சபை தேர்தல் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் உள்ளது. அடுத்த வருடத்துக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்தவும் நாம் நடவடிக்கை எடுப்போம். கிராமத்துக்கும் அந்த பிரதேசங்களுக்கும் அரசியல் தலைமைத்துவத்தை வழங்க அந்த நிறுவனங்கள் தேவை. பொது தேர்தலின் போதும் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து குறிப்பிட்டோம். ஜனாதிபதி தேர்தலின் போதும் குறிப்பிட்டோம். இந்நிலையில் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் அதனை குறிப்பிட்டிருக்கின்றோம். நாம் எழுதிய குறிப்பிட்ட விடயங்கள் கேட்காதவர்களுக்கு வேறு நபர்கள் குறிப்பிடும் அளவுக்கு வங்குரோத்து நிலையை அடைந்துள்ளன. அவற்றை கவனித்துக் கொள்ள தேவையில்லை. ஜனாதிபதி பொருளாதார நிலைமைகள் குறித்தும் இதன்போது கருத்து வெளியிட்டார். தற்போது நாம் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தியுள்ளோம். அண்மையில் நான் பாராளுமன்றத்தில் தெளிவாக முன்வைத்துள்ளேன். அசுவசும பெறும் குழுக்கள், பாடசாலை மாணவர்கள், ஓய்வூதியதாரர்கள் ஆகியோருக்கு தற்போது நாம் ஒரு சில சலுகைகளை வழங்கியுள்ளோம். அடுத்த வரவு செலவு திட்டத்தில் கைவிடப்பட்ட குழுக்களுக்கு ஒரு சில நிவாரணங்களை வழங்க எதிர்பார்த்துள்ளோம். எனினும் அந்த நிவாரணங்கள் சலுகைகளின் ஊடாக மாத்திரம் முன்னேற முடியும் என நாம் எதிர்பார்க்கவில்லை. வலுவான பலமான பொருளாதார வழிமுறைகளின் ஊடாக செயல்பட வேண்டும். இவை இரண்டையும் சமாந்தரமாக முன்னெடுத்து மக்களை பாதுகாத்து அபிவிருத்திக்கு தேவையான அடித்தளத்தை ஏற்படுத்த எதிர்பார்க்கின்றோம். அவற்றின் பிரதிபலனின் ஊடாகவே மக்களின் வாழ்க்கை தரம் முன்னேற்றம் அடையும். සංවර්ධනය සඳහා අවශ්‍ය වන අඩිතාලම සකස් කරමි. ඒ නිසා මම හිතනවා මේ දෙකේම සාර්ථකත්වය මත තමයි ජනතාවගේ ජන ජීවිතය මීට වඩා උසස් වෙන්නේ.